வாழ்வுரிமை கட்சியில வெளில வந்துட்டார்ல வேல்முருகன், அப்படி கமலஹாசன் வெளில வர வேண்டியதானே? நீங்க அவர்கிட்ட போகும்போது மறக்காம போய் சொல்லிட்டு போங்கம்மா. எந்த மாதிரியான வாக்குறுதிகளை ஒரு கட்சி கொடுக்கும்? வாக்குறுதி என்னமா, அவன் செயல்படுறவனை பாருங்கம்மா. கொள்ளை கூட்டத்தில் மட்டும்தான் பாஸ் என்ன சொன்னாலும் ஓகே பாஸ். ஒரு ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். மீடியாக்காரங்களை முதல்ல திருத்தினாதான் நாடு திருத்தம். 2500 ஏலம் வர்ற மாதிரி இருக்கு. அதேதான். அது இந்த நாட்டு மக்களை இதை விட சவுக்கால் அடிச்ச மாதிரி. திமுகவுக்கு உள்ளேயே பெரிய குமரல் இருக்கிறது என்பதுதான் இப்போ பெரிய எல்லோரும் கவனிக்க வேண்டியது. ஏன்னா அந்த எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் அந்த கட்சிக்கான நான் 30 வருஷம் தான் 40 வருஷம் தான், எனக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, நாளைக்கு அங்கீகாரம் கிடைக்காதா என்று பல பேர் இருப்பாங்க. பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு வேலுசாமி ஐயா அவர்கள். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கும் பொழுதே. ரொம்ப சிரித்த முகமா இருக்கீங்க. அதனால மனிதனுக்கும் மிருகத்துக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் சிரிக்கிறது தான். கட்டாயம். அது இல்லைன்னா மனித உருவம் மிருகமாயிருவோம்ல. நான் இப்போ மனிதனாக இருக்கேன். இப்போ களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகள் பங்கீடுகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. முதல்ல சர்ச்சை ஆரம்பிச்சது காங்கிரஸ்ல இருந்து தான். அங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கா ஒரு பேச்சுவார்த்தை, 2ஆம் பேச்சுவார்த்தை, 3ஆம் பேச்சுவார்த்தைன்னு இப்ப செட்டில் டவுன் பண்ணிட்டாங்கன்றத பாக்குறோம். இந்த கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கிற எண்ணிக்கையை தாண்டி தேமுதிகக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி பங்கீடுகள் எல்லாம்? அது மக்கள் எப்படி மக்களுக்கே தெளிவா தெரியுது. ஒன்றும் ரகசியம் ஒன்றும் கிடையாது. நீங்க ரெண்டை பார்க்கணும். நீங்க இந்த கூட்டணி கட்சியில் தேமுதிகவுக்கு அதிகம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்க வாயில இருந்து வந்து சொல்லிங்களா? ஏன் வருதுன்னு கேட்டா, இந்த கட்சியோடு கூட்டணியில் நீண்ட காலமாக தொடர்ந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் எண்ணிக்கை குறைத்து புதிதாக இப்போதுதான் வந்திருக்கு தேமுதிக, அவர்களுக்கு அதிகமாக கொடுத்ததுனால, அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு திருமாவளவன் அவர் ஒரு பேட்டியே கொடுத்தார். அந்த பேட்டியை கேட்கிற போதே எதிரியா இருக்கிறவனு கூட ஒரு விதமான நெருடல் ஏற்படும். அந்த அளவுக்கு உருக்கமாக அவர் பேசினார். நாங்கள் வளரவே கூடாது என்று பலர் நினைக்கிறார்கள் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அந்த வகையில் அவர்கள் ஏன் அதை செய்தார்கள் என்றெல்லாம் யோசிச்சு பார்க்கிற போது, என்னால் இது சரியா காலம்தான் பதில் சொல்ல முடியும். பாஜக எதிர்ப்பு என்பதுதான் இந்த கூட்டணியை கட்டமைக்கப்பட்டது. இந்த கூட்டணிக்குள்ளே பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ அல்லது சிறுத்தைகளோ அவர்களை வளர விடாமல் தட்டி, ஆனால் பாஜகவோடு எப்போதும் எப்படி வேண்டாலும் அனுசரித்து போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிற சொல்லப்படுகிற தேமுதிகவுக்கு அதிக இடங்களை தருவதை பார்க்கிற போது, திமுக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் கூட வரும். நிறைய அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் கூட இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு சமிகை கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் தேமுதிக 10 தொகுதிகள் கொடுக்குறோம், அவங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பிரதானமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை நாங்கள் சிறுமைப்படுத்துகிறோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகளை குறைச்சி கொடுக்கும் பொழுது உங்களுக்கான வலுவான எதிர்ப்பை நாங்கள் குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சமிகை கொடுக்குறாங்கன்றாங்க. இது நல்ல தமிழில் சொல்லலாம் கிண்டலா திருதராஷ்டிர ஆலிங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எதிரி என்பது அடித்து வீழ்த்துவது என்பது அனைத்தே வீழ்த்துவது. அந்த டாக்டிஸை கையில் எடுத்திருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் நமக்கு இல்லை, சாதாரண மக்கள் மத்தியிலே இது வந்திருக்கு. அது நல்லதல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவே கூட்டணி கட்சிகளுடைய வலுவை இழக்க செய்யக்கூடிய செயல்களை செய்யறாங்க, பலவீனப்படுத்துகிறது. பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறவர்களை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறது. அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கான வழியை தரக்கூடாது. அதான் அனைத்து அழிப்பதுன்னு சொல்றேன். இப்போ காங்கிரஸுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அடிச்சு உதச்சு ஒரு பெரிய சண்டை மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு 3 சீட்டு தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்கன்றத பார்க்குறோம். அதில் திருப்தியாக இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. எப்படி சொல்கிறீங்க அதில்? இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து இன்றைக்கி தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே திருப்தியாக இருக்காங்க? காங்கிரஸ் யார் திருப்தியாக இருக்கா? நேற்று இரவு கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளருக்கு கிரிஷ் சோடங்கர் பேச்சுவார்த்தை போய் கோச்சுக்கிட்டு டெல்லி போயிட்டாரு நைட்டு 10 மணிக்கு. பேச்சுவார்த்தை முடியலையே. அதனால யாரும் திருப்தியா இல்லை. தொண்டர்கள் மனோநிலை ஏற்கனவே வேற இருந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள், ஒரு காரணங்கள் மட்டுமல்ல. நீங்க கடந்த 5 ஆண்டு காலங்களில் கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது என்கிற போது சாதாரணமாக சில சலுகைகளுக்காக எம்எல்ஏ பார்ப்பது, எம்பியை பார்ப்பது அல்லது அமைச்சர்களை பார்ப்பது இயற்கை. அப்படி போகிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமானவர்களை கூட, உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட தலைவர் போனாலும் அவரை மதிப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு ஓரிடத்தில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்துச்சு. அதுதான்
இந்த கசப்புக்கும் எதிர்ப்புக்கும் முக்கிய காரணம் ஓகே. அரசியல் ரீதியாக என்பதை விட. அது மெல்ல மெல்ல இந்த 5 ஆண்டு காலங்கள் அப்படியே மனதுக்குள் புழுங்கி கொண்டது தேர்தல் நேரத்தில் வெடித்தது. ஆகவே தான் தொண்டர்கள் எதிர்ப்பாக வந்தாங்க. அதை மீறி டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட்டணி என்று வந்தவுடன் வேண்டா வெறுப்பாக இருக்கிறார்கள். சிலர் கோபத்தை வெளிப்படையாக காட்டுகிறார்கள், பலர் காட்டுவதில்லை. அவ்வளவு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 8க்கே இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, ஆனா வந்து தேமுதிக 10 கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒப்பிட்டு பாக்குறாங்க மக்கள். சமூக வலைதளங்களை பார்க்கும்போதே தெரியுது விசிகாக்கு 8 தேமுதிக 10 அப்படின்னு. இதை மக்கள் எதிர்க்கிறாங்க, இல்ல மக்கள் வந்து இதை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு இல்லையா? எந்த துணிச்சல் இந்த மாதிரி எடுக்கிறாங்க? துணிச்சல் அங்கதான் அவங்க அதாவது இந்த ராசுக்காக செய்வதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகே. ஆனா இது துரதிர்ஷ்டவசமாக எல்லோருக்கும் அது புரிகிறது. அது அவர்களுக்கு நல்லதல்லன்னு தான் முன்னாலே சொன்னேன். 5க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 6 கேட்கறாங்கன்ற இடத்துல 5 தான் கொடுப்போம்னு நடக்கிறாங்க. ஒரு தொகுதியில கூட ஏன் அவ்வளவு அதாவது பண்றாங்க? சின்ன சின்ன அசைவுகள் கூட நீங்க முன்னால சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அவர்கள் இண்டிகேட் பண்றாங்களா அப்படிங்கிறது எல்லாம். ஏன் இந்த ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் 2 பேருக்கும் 6-6ன்னு சொல்லியிருந்தா என்ன பெரிய பெரிய வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. அதில் கூட அவர்களை கொஞ்சம் நாங்க தட்டி தான் வச்சிருக்கோம் என்பதை போல காட்டுகிறார்கள். இது காலம்தான் பதில் சொல்லும். மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போ நம்ம சொல்ல முடியாது. புரிந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகளும் காட்டும். கூட்டணி கட்சிகள்ங்கிற பேர்ல ஒரு 22 கட்சிகளை வந்து கூட்டணியா வச்சிருக்காங்க. திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியோடு இருக்கிறாங்கன்னு ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் அதிருப்தியில இருக்காங்கன்னு வெளியே தெரியுது. அதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுக எடுத்தோன்னா அங்க வெளில வந்து பேசுறவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க கேட்டதை கொடுத்துட்டாங்க, நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அந்த தொகுதி எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது இப்போ அமமுகல இருந்து டிடிவி தினகரன் சொல்றாரு, இப்ப அவங்களுக்கு 11 கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது நாங்க கேட்டதை கொடுத்திருக்காங்க. வெளியில சொன்னது தெரியுது, சொல்லாத புடுங்கிட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அதிமுகலயும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இங்க அதிகமா இருக்குன்னு பார்க்கப்படுதுல, அது வந்து தேர்தல்ல வெளிப்படாதா? திமுகவுல வந்து நீங்க இங்க இப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, நீங்க கூட்டணி கட்சிகள் மட்டும் சொன்னீங்க. திமுகவுக்கு உள்ளேயே பெரிய குமுறல் இருக்கிறது என்பதுதான் இப்போ பெரிய எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் அந்த கட்சிக்கான நான் 30 வருஷம் தான் 40 வருஷம் தான், எனக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, நாளைக்கு அங்கீகாரம் கிடைக்காதா என்று பல பேர் இருப்பாங்க. அதுல திமுகவில் நிறைய பேர் உண்டு. அந்த கட்சி துவங்கிய காலத்திலிருந்தே அது உறுதியாக அதில் நிற்கிறவங்க இன்னைக்கு கூட பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் பாதி பேர் நேற்று வரலாம் அதிமுகவில் மந்திரியா இருந்தவங்க தான் இங்க இருக்காங்க. அதில் இதுவரை எந்த காலத்திலையும் திமுக காரங்கன்னா அவங்க தப்பாவே இருந்தாலும் அதுக்காக முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குற அந்த கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கும். இந்த முறை அது மாறி இருக்கு. நாங்கள்லாம் இவ்வளவு காலம் அந்த கட்சிக்கு இதுக்காக உழைச்சோம், நேற்று வரலும் இந்த கட்சி அழிக்கிறதா வேலைன்னு சொல்லி கிண்டலும் பண்ண ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்தவங்கலாம் அப்படியே இங்கேயும் மந்திரியா இருக்கிறாங்கன்னா அப்ப நாங்களாம் எதுக்கு கட்சியில் இருக்கணும் என்கின்ற அந்த பேச்சு பரவலாக வெளியிலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் பிரச்சனை. ஓபிஎஸ் அவர்களும் வந்திருக்காரு, அவருக்கு என்ன கொடுப்பாங்கன்றது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கோபத்தை உருவாக்கும் அந்த தொண்டர்களுக்கு. என்ன காரணம் கூடுதல் கோபத்தை? கூடுதல் ஏற்கனவே திமுக அதிமுக தானே எதிர்ப்பு. அந்த அதிமுகவே 3 தடவை முதல் மந்திரி அவர் இங்க வந்தா அவரும் முன்னால சிரிச்சுட்டு உட்காருவாருன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க அவங்கள பார்க்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தொண்டர்கள்ட்ட முதல் முறையாக ஒரு அதிருப்தி வந்திருக்கிறதாகவே தோன்றுகிறது. கமலஹாசன் அவர்கள் நாங்க எங்கேயுமே நிக்காம ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? அவருடைய சுயமரியாதை. ஆமா, அவர் என்ன சொன்னார்? வெளிப்படையாக சொன்னார், நான் ஒரு சீட்ல நின்னாலும் என் சின்னத்தை தான் நிற்பேன்னாரு. அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல. அதனால நான் வெளியிருந்து பார்க்குறேன். எனக்கு டார்ச் லைட் என்பது வெறும் சின்னம் அல்ல, என்னுடைய அடையாளம்னு அவர் சொல்றார். ஆக அந்த வகையில் அவர் சுயமரியாதையோடு அந்த முடிவு எடுத்திருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். அவருக்கு வந்து ஒரு பக்குவம் இருக்கு, அரசியல் பக்குவம் இருக்கா இல்லையா, மற்றவங்களுக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்றது இல்லை. அவர் அந்த சுயமரியாதையோடு அந்த முடிவை எடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல பக்குவம் இருக்கா இல்லையா நாம எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப அவர் எடுத்துட்டாரு, ஆனா வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா, நம்ம கேட்ட தொகுதியை நம்ம கொடுக்கல. வெளிப்படையா இவ்வளவு நேரம் பேசலாம், அதிருப்தியா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து வெளில வந்துட்டார்ல வேல்முருகன், அப்படி கமலஹாசன் வெளில வர வேண்டியதானே? நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் போகும்போது மறக்காம போய் சொல்லிட்டு வாங்கம்மா. அவர் என்ன பண்ணிருக்காருங்கிறது நான் சொல்றேன். அவர் வெளியே அவர் மாதிரி போகணும்னா நீங்க போய் சொல்லிட்டு. இல்ல அவர் அதிருப்தியில இருக்காருங்கறத சொல்றீங்க, சுயமரியாதையில அந்த முடிவு எடுத்தவர். அதனால தான் நீங்க உங்க கட்சி சின்னத்துல தான் நிக்கணும்னு சொன்னா என்னால முடியாது. டார்ச் லைட் என்பது வெறும் சின்னம் அல்லன்னு அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். நான் என்னுடைய சொந்த கருத்தையே சொல்லணும். இந்த உணர்வோடு மற்றவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்பது அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.
இப்போ வேல்முருகன் அவர்களுடைய டிசிஷன் எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வெளியே வந்துட்டாரு. எங்களுக்கு வந்து அவர் இதானே சொன்னார், ஒரே ஒரு சீட்டை கூட சரியா கொடுக்காம அது அவங்க சின்னத்தை நீக்க சொல்றாங்க அப்படிங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு. அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் இதே இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு வெளியே வந்திருக்கிறாரு. என்னுடைய பார்வையில் பெரிய பாதிப்பு வருதோ இல்லையோ, ஒரு 20 தொகுதிகளாவது அவருடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். வேல்முருகன் அவர்களுடைய பாதிப்பு கணிசமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது? பெரிய கணிசமா இருக்கு. நீங்க தேர்தலில் வெற்றி தோல்வி 500 ஓட்டு 1000 ஓட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்ல. கட்டாயமா நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா 71 தேர்தல், 71 தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றி திமுக வந்தாதான் உங்களுக்கு தோணும். நீங்க ஆழமா போய் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டுமே 64 தொகுதிகளை ஸ்தாபன காங்கிரஸ் இழந்தது. இதெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் புரியும். அதனாலதான் இந்த சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் யாரும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஆமா ஆமா. தமிழ்நாட்டில் நீங்க ஒரே ஒரு ஓட்டுல ஒரு தடவை எம்எல்ஏ ஜெயிச்சதெல்லாம் உண்டு. இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி போறாங்க அப்படின்னாலும் கீழே கேடர்ஸ் ஒர்க் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இப்போ திமுக ஆட்கள் காங்கிரஸ்க்கு வேலை பார்க்கறதாகட்டும், காங்கிரஸ் ஆட்கள் திமுகக்கு வேலை பார்க்கறதாகட்டும், கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஜெல் இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது அப்படிதானா, இல்ல ஜெல் ஆயிட்டாங்கன்றாங்க? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. சக்கரை இல்லம்மா நெல்லுக்குள்ள அரிசி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆமான்னு நான் சொல்றத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அது மாதிரி நீங்க என்ன இருக்கல அப்படியே சொல்லிட்டு அப்படியான்றீங்க. அதுதான் நடக்குது. இன்னும் அவருடைய ஒரு எண்ணிக்கையில் கூட இருக்கிறாங்களோ குறைவா இருக்கிறாங்களோ, ஒரு கூட்டணி என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட். உங்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதையும் என் மீது உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் தான், அந்த தோழமை தான் அந்த அணியை பலப்படுத்தும். கட்டாயமா. அது துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தலில் இந்த அணியில் மிக மிக குறைந்திருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மைதான். இப்போ நீங்க கேள்வியில் இருக்கு. இதை எப்படி இவர்கள் சரி செய்ய போகிறார்கள் எனக்கு தெரியாது. சரி ஆகுமா அதையும் சொல்ல முடியும். இப்போ இவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 3% தான் இருக்கு காங்கிரஸ்க்கு. அவங்களுக்கு 28 தொகுதி. நீங்க உங்களை மாதிரி மீடியாக்காரங்களை முதல்ல திருத்தினாதான் நாடு திருத்தம். அதுக்கு 3% உங்களுக்கு யார் சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு தனி மனிதனே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு, உங்க வீட்டில் இருக்க உங்க அக்கா அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் அவங்களே எந்த கட்சிக்கு ஓட்டு போடான்னு தெரியாது. நீங்க உடனே நாடு முழுக்க இவங்களுக்கு 3%, உங்களுக்கு 4%, 5% அடிச்சு விடுறது இஷ்டத்துக்கு. கடந்த தேர்தலுடைய இது மக்களை குழப்புகிற யுக்தி. அதாவது மக்கள் மனதில் ஒரு அபிப்பிராயத்தை திணிப்பது செயற்கையாக. சரி, நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ்க்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு? அந்த சதவீதம் சொல்றதே பம்மாத்து வேலைங்கிறேன். என்கிட்டே அதே கேட்குறீங்க. அது சொல்வது சரியான பார்வை அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் மாறத்தான் செய்யும். சரி, இப்ப கடந்த தேர்தல் எவ்வளவு இருந்துச்சு? அது எப்படி அதை எடுத்துக்கலாம்? அதை நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த சதவீதம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்கிட்டே சதவீதம் கேட்டா அப்ப எதை வச்சு ஒப்பிடுறது? ஒரு கட்சி ஒப்பிடவே வேண்டாம். மக்கள் மனநிலை தான், அதை வச்சுதான் சொல்லணும். நீங்களே காலையில் நினைக்கிறது மத்தியானம் நினைப்பீங்களா சொல்ல முடியாது. மத்தியானம் நினைக்கிறது சாயந்தரம் நினைப்பீங்களா சொல்ல முடியாது. இப்ப கொஞ்சம் நாள் தானே கேட்டீங்க. ஓபிஎஸ் 3 தடவை முதல் மந்திரி இருந்தவர்ல திமுக வருவார் முதல் நாளா சொன்னீங்களா? எப்படி வந்தாரு? இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர்களே இப்படி எல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல முடிவெடுத்து வர்றாங்க. இப்ப மக்கள் அவங்க விருப்பம் போல தான் நினைப்பாங்க. அதை ஒரு சின்ன குடுவைக்குள்ள அடைக்க, கடலை வந்து ஒரு குடுவைக்குள்ள அடைக்கிற முயற்சி தான் இந்த கருத்து கணிப்பு. இதெல்லாம் ஓகே. அப்ப காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு மாதிரியான எவ்வளவு ஓட்டு வேணா எடுக்கலாம். யாரு வேணாலும் என்னமா நீங்க கேட்குறீங்க? காங்கிரஸ்ல எந்த கட்சிக்கு அது பொருந்தும்? உங்களுக்கு திரும்பி இப்படி கேட்கறேன். பெரிய கட்சி தான் திமுக, அதுக்கு பெரிய பதில் இருக்கா? 71 எத்தனை சீட்டு ஜெயிச்சது? 91 எத்தனை சீட்டு ஜெயிச்சது? இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்ப அவங்க எது வலுவா இருக்காங்க? ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே சித்தாந்தம் எல்லாம் இருந்தாலும் ஒரு தடவை ஜெயிக்குது, ஒரு தடவை தோக்குது என்பது மக்களுடைய மனோநிலை அந்த தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தால்தான் ஓட்டு போடுவாங்க. அதை வந்து உங்க விருப்பத்துக்கெல்லாம் இவங்க இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் ஏற்பது ஏமாற்று வேலை. அதான் முதல்ல பம்மாத்து வேலைன்னு உங்க சென்னை தமிழ்ல நான் சொன்னேன். இப்ப காங்கிரஸ் மேல வைக்கிற ஒரு முக்கியமான விமர்சனம் வந்து தலைமை ஒண்ணு சொல்லும், நிர்வாகிகள் ஒண்ணு சொல்லுவாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு கட்சிக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்விகளை வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? இப்ப எந்த கட்சியில இந்த மாதிரி சொல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க? அதிகமா காங்கிரஸ்ல இருக்கு. அதிகமா எல்லா கட்சியும் இருக்குல்ல. இருக்கு. கட்டாயம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கொள்ளை கூட்டத்துல மட்டும்தான் பாஸ் என்ன சொன்னாலும் ஓகே பாஸ். ஒரு ஜனநாயகத்துல கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அந்த வேறுபாடுகளை அவர்கள் பேசுவாங்க. பேசுவதில் இது ஆழமான விஷயம் போனா உலகமே போட்டுகின்ற காந்திக்கும் நேதாஜிக்கும் கூட கருத்து வேறுபாடு உண்டு கட்சியில. அதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கருத்து வேறுபாடு இல்லை என்றால் அது ஒரு ஜனநாயக கட்சியே அல்ல. அப்போ நீங்க காங்கிரஸ் கட்சியில் அதிகம் இருக்குன்னா காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் உண்மையான ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். ரைட். மற்ற கட்சியெல்லாம் பேசினா உடனே தூக்கி போட்டுருவாங்கன்னா அங்கே எதேச்சாதிகாரம் இருக்கு.
ஓகே. அதனால உங்களுக்கு நான் வாழ்த்து தான் சொல்லணும். காங்கிரஸில் ஜனநாயகம் இருக்கு, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஓகே. இன்னொன்னு முக்கியமா சொல்லப்படுறது, நீங்க வந்து தாவேகா கூட போக ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்க விருப்பப்படுறது கூட ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வந்து திமுக கூட தான் இருக்கீங்க. இப்போ தாவேகாவோட நிலைப்பாடுகள் பார்க்குறீங்களா? தினம் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஆமா, இல்லன்னு நான் சொல்றாங்க. உங்களை போன்றவர்கள் நான் திரும்பி திரும்பி சொல்வது என்னன்னா, அரசியலில் ஃபுல் ஸ்டாப் என்பதே இல்ல. கட்டாயம். கமா கமா தான் உண்டு. மட்டும்தான். கமா தான் உண்டு. உங்களுக்கு ஒண்ணு இதுதான் மிகச் சரியான உதாரணம் சொன்னா, இந்தியாவில் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவுக்கு பகை இருக்கிறதோ, அதை விட கொஞ்சமும் குறையாத கூடுதல் பகை என்பதுதான் சிவசேனா. ஆ. அந்த சிவசேனாவும் காங்கிரசுமே கர்நாடகா மகாராஷ்டிராவுல தேர்தலுக்கு பின்னாலே புதிய கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வராது. அப்ப எதுவுமே சாத்தியமாயிடும். எதுவும் சாத்தியம் தான். கட்டாயம். சாத்தியம் இல்லை என்பது எதுவுமே இல்லை. சரி, தாவேகாவோட செயல்பாடுகளை கவனிக்கிறீங்களா? அவங்க ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லங்கிற விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியா நீங்க அவங்கள கவனிப்பீங்க. இப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் ஆக்டிவா எப்படி? செயல்படலைன்னு யாரு விமர்சனம் வைக்கிறாங்க சொல்லுங்க. அவங்களே வைக்கிறாங்களா? தினம் தினம் தலைவர்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப மத்த திமுக ல வந்து எல்லாம் ஸ்டாலின் பேசிக்கிட்டாம இருக்காங்க. நீங்க எடப்பாடி ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் தினம் வந்து இப்ப பேசுறாங்க. அதிமுகல எடப்பாடி தவிர வேற யாரு பேசுறா சொல்லுங்க. சரி, இப்ப தாவேகால விஜயை தவிர யாராவது பேசுறாங்களா? இல்ல விஜய் தான் ஆஹா, பேசுறாரா? அததான் கேக்குறேன். நீங்க ஊர்ல இல்ல. ம். தினசரி உங்க கூட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் அதை பாயிண்டே இல்ல. பேசுறாங்களா பேசலையா, அந்த கட்சி ஆக்டிவா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். ம். அதற்கு வெறும் கூட்டம் பேசுவது மட்டும் காரணம் இல்ல. ம். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வளரலையே. ம். அதனால அவர்கள் ஆக்டிவா இருக்காங்க. உங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை புரிஞ்சு கொள்ளாம நம்ம வேறு விதமா சொன்னோம்னா நம்ம உள்ள வேற ஏதோ என்ன இருக்குன்னு அர்த்தம். இப்ப விஜய் அவர்கள் ஒரு டைம் எடுத்து தான் மேடைகள்ல வந்து பேசுறாருங்கிறது ஒரு பாதிப்பு கிடையாது. அது ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்னு நிச்சயமா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே. இப்ப மேடையில் பேசுகிற அந்த உணர்வே வராது. ம். முன்னால 1,00,000 பேர் உட்கார்ந்திருந்தாலும் சரி, முன்னால உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தர்ட்டையும் அவர்கிட்ட நேரடியா பேசுற மாதிரியே ஒரு வித்தியாசமான பேச்சு பாணி தான் காமராஜருடையது. அவர் பேசாததா? தமிழ்நாட்டில் அவர் பேசாத ஊர் உண்டா? அந்த பாணியில் வேற எவருமே இதுவரையும் சக்சஸ் கூட ஆகல. மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருக்கும். அந்த பாணி எடுபடுதா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கணும். அது ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் அப்படி பேசல, அப்ப பொய் மட்டும் தான் பேசுறீங்க அழகு தமிழ்ல. இந்த உண்மையை பேசக்கூடாதா? வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? வாக்குறுதிகள் கொடுப்பா வானத்தை. எங்க வாக்குறுதி 67 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்காங்க திமுக சொல்லுங்க. அப்புறம் மற்றது பேசுவோம். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஆசை. அப்பவே தேங்காய் நாரிலே ரப்பர் செய்வோம், கடல் பாசியில அல்வா செய்வோம்னா, கடல் பாசி அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இப்போ 50 வருஷத்துக்கு தாண்டி போச்சு, இன்னும் செய்யல. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க புதுசா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா கேட்குறீங்க. வாக்குறுதி கொடுக்க தான் செய்வாங்க. அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி விடுறாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, படிப்படியாக 3 படி, அதை ஏற்றானே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஒன்று வந்திருக்கா? அதனால வாக்குறுதி அவங்க கொடுப்பாங்க. மக்கள் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? யார் வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த வாக்குறுதி நம்பிக்கைக்குரியது, இதை மக்கள் தான் முடிவு செய்ய முடியும். இப்ப வந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர்றாரு. இப்ப திமுக 1000 கொடுக்குறாங்கன்னா அதிமுக 2000 கொடுக்குறாங்கன்னாங்க. அடுத்து ஸ்டாலினும் 2000 சொல்லிட்டாரு. அதை விட அதிகமா சொல்லணும், பெண்களுக்கு வந்து 2500 கொடுப்பேன்னு விஜய் சொல்றாரு. அப்ப அவர் என்ன மாற்று அப்படிங்கிற கேள்வி. அதை மாற்றம் 2000 2500 ஏலம் வர்ற மாதிரி இருக்குல்ல. அதேதான். அது இந்த நாட்டு மக்களை இதை விட சவுக்கால் அடிச்ச மாதிரி. இதுல இருந்தாலும் திருந்தணும் மக்கள். இலவசங்களுக்கு அடிமையாக கூடாது. ஆமா, இலவசங்கள் எதுமா இலவசம்? அந்த வார்த்தையே தப்பு இல்ல. இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா வீட்டுல இருந்தா கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் கட்டுற வரி பணத்தை கொடுக்குறாங்க. அது நான் முன்னாலே ஒரு பேட்டியில சொன்னேன். நாய் வாழை வெட்டி சூப் போட்டு நாய்க்கே கொடுக்குற கதை என்ன? நம்ம வரி பணத்தை வாங்கி அதே நமக்கு இலவசம் கொடுக்கறது. இவர்னா பாரி வள்ளல் பேரனா? யாருங்க இவங்களாம்? வள்ளல் பரம்பரையா? இவங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன? நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லி கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு இருக்க அவங்க பெரிய வள்ளல் போலவும் மக்கள்லாம் பிச்சைக்காரர்கள் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறத எப்படி நான் ஏத்துக்க மாட்டேன், நீங்க ஏத்துக்கலான்னு தெரியாது. அமைச்சர்கள் வந்து அப்படி இலவசங்கள் கொடுத்தாலும் அது ஏளனமா பேசுறத வழக்கமாவே வச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் திமுக மேல இருந்துகிட்டே இருக்கு. ஓசி பஸ்ன்னு சொன்னா அதுல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இலவசமா காசு கொடுக்குறோம், அம்மாவும் பொண்ணும் ஓசியில போய் பேசுங்க, போன் பேசுங்க அப்படின்னு எதை இலவசமா கொடுத்தாலும் எதை மானியமா கொடுத்தாலும் அது கிண்டலும் கேலியுமா அது ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரியான பேச்சுகளை தொடர்ந்து பேசுறாங்கல்ல. அவர் உண்மையிலே பாராட்டுறேன். அப்படியாவது ஜனங்களுக்கு புத்தி வரட்டுங்க. இலவசத்திற்காக இயங்குவதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம் எப்போ கொடுக்கணும்? ஏதாவது ஒரு அசம்பாவித சூழ்நிலை நடந்தால், ஒரு தீ விபத்து நடந்தா, வேற ஏதாவது வெள்ளம் வந்தா, அந்த நேரத்தில் கொடுப்பது என்பது வேறு. சாதாரணமாக கொடுப்பது என்பது மக்களை முட்டாளாக்குகின்ற வித்தை. அதை மக்கள் புரிந்து கொண்டு மறுதளிக்கணும்.
அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாசிட்டிவ் சைடில் நல்லா சொன்னால் யாருக்கும் புரியல. இந்த மாதிரி 2-3 மந்திரிகளாவது இப்படி சொன்னதுக்கு அப்புறமாவது இந்த மக்களுக்கு புத்தி வந்து அது கூட நல்லது தானே. அப்படி பாக்குறீங்க? ஆமா ஆமா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிறான். இத்தனை சூடு பட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த மக்களுக்கு? அதனால பேசக்கூடிய அமைச்சர்களை பாராட்டுறீங்க. நான் பொன்முடியை பாராட்டுறேன். அவர்தான் அமைச்சர் சொல்லக்கூடிய அமைச்சர்களை பாராட்டுறீங்க. நிச்சயமா. அப்படியாவது திருந்தட்டும் இந்த மக்கள். குழந்தை இருக்கு, அன்பா சொல்லி பார்க்கறோம், திருந்தல, ஒரு அறை கொடுத்தா திருத்தணும்ல. அந்த மாதிரி மந்திரிகள் சொல்றாங்க, அது வாழ்த்துக்கள். ஆனா அமைச்சர்களை கண்டிக்க வேண்டாமா? அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? மக்கள் திருந்துட்டுக்கிறேனா? நான் அதனால நான் பொன்முடியை திட்டவே இல்லை. நாம அன்பா எவ்வளவு சொல்றோம் மக்கள்கிட்ட, கேட்கறாங்களா? அப்படியாவது திருந்தட்டுமே. ஆனா இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இலவசங்கள்லாம் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுங்க. மக்கள் மாறிட்டாங்க, ஆனா நீங்க மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஏங்க அப்படி சொல்றீங்க? மாறிட்டீங்களா? அப்ப மகிழ்ச்சி. நான் அதை சொல்லவே இல்லையே, நான் கருத்தை தான் எடுத்து வச்சிருக்கேன். பேசுற துணியை பார்க்கிற போது அதுல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓ ரைட். உங்களுடைய கருத்துக்களை எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதனால. இப்போ விஜய் அவர்களும் இதையே தான் கையில எடுக்கிறாருங்க போது அவர் மாற்று சக்தின்னு சொல்றதுக்கு தகுதி இல்ல. மாற்று சக்தி இல்ல, முல்லை முள்ளால் எடுப்பது கூட வச்சுக்கலாம்ல. ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படி சொல்றேன். நீங்க ஒண்ணு வச்சுக்கணும். நான் இன்னைக்கு சொல்லேன் 89ல நான் தேர்தல் நின்னேன். அப்ப நான் என்ன பேசுறேன்னு சொன்னீங்கன்னாவே இந்த மொத்த கொள்கையும் புரிஞ்சிடும். அப்பெல்லாம் நீங்க சொல்ற பல பேர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆமா. அதுல முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கே மோட்டர் சைக்கிள் தான் போனேன். அப்புறம் பொதுக்கூட்டத்தில் பேசுற போது நாடு அரசியல் பூரா லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்றான், நாடு நாசமா போச்சு பேசுறீங்க. அதை சொல்லுகிற யோகியதை உங்களுக்கு இருக்கிறதா? ஒவ்வொருவரும் உங்களை கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் அவன் எந்த கட்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதிகமா எவன் செலவு பண்ணாலும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னேன். தெருவோரத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா, வாழைப்பழம் வித்துட்டு இருந்துச்சு தட்டில். இந்த அம்மா வாழைப்பழத்துக்கு முதலீடு வெறும் 500 ரூபா தான் இருக்கும். சாயந்தரம் போற போது என்ன லாபம்னு பார்க்குதா இல்லையா? அதே போல 1 கோடி ரூபா செலவு பண்ணி, 2 கோடி ரூபா செலவு பண்ணி, 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தன் எம்எல்ஏ வருவான்னா அவன் அதில் லாபம் பார்க்கறது தப்புன்னு எப்படின்னு சொல்ற? அதனால அது சரியா இருப்பதும் தவறாக போவதற்கு மக்கள் தான் அதுக்கு மாற்று இருக்கு. செலவு பண்றவன் யாரா இருந்தாலும் ஒதுக்கு. நான் 89லே சொன்னம்மா, என்னை விட்டுட்டு இப்ப யார் யாரோ அவர் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் செவுத்துல தான் முட்டிக்கணும். முக்கியமா இன்னொரு விஷயங்கள் சொல்ல, இப்ப ரயில்வே வந்து மாநில அரசு கொண்டு வர போறோம், அந்த மாதிரி கொண்டு வர்றது நல்லது. 5 மாநகரங்களை கொண்டு வர போறோம், மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும், இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிறாங்க. நடைமுறை சாத்தியம் வேற ஏதாவது பேச மாட்டேன். ஏன்னா இது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குற கேள்வி. 5 மாநில தலைநகரம் நடக்குமா சொல்லுங்க? அதனால தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குற கேள்வியை தவிர்க்க. எந்த மாதிரியான வாக்குறுதிகளை ஒரு கட்சி கொடுக்கும்? வாக்குறுதி என்னமா, அவன் செயல்படுறவனை பாருங்கம்மா. சும்மா வாக்குறுதி வாய்கிலேயே பேசுறவனை கேட்டு கேட்டு தான் நாடு நாசமா போயிருக்கு. திரும்பி வாக்குறுதி திமுக யோக்கியனான்னு பாருங்க முதல்ல, அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் பார்ப்போம். திமுகவுடைய முதற்கட்ட தலைவர்கள் எல்லாருமே நாங்க 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் பிரச்சாரம் பண்றாங்க. ஓ, நான் கடல் பாசியில் அல்வாதாம கேட்டேன், கொடுத்துட்டாங்களா? கொஞ்சம் நாளைக்காவது வாங்கி கொடுக்கல, எனக்கு ஒரு ஆசையா இருக்காது சாப்பிடணும். என்னம்மா இந்த 60 வருஷத்துல அப்ப சொன்னதே இன்னும் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தப்பு தப்பாவே கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? இப்ப தப்பு தப்பாவே அமைச்சர்கள் சொல்றாங்களே. அவங்க சொல்லிட்டு போறாங்க, நீங்களும் சொல்றீங்களா? அதை கண்டிக்க வைக்கணும்ல உங்களை மாதிரி தலைவர்கள். ஐயா நீங்க தான்மா கண்டிக்கணும். நாங்க கண்டிச்சா நாங்க எப்பவுமே வேலையே தான்றான், ஒரே வாரத்தில் முடிஞ்சு. உங்களை போன்றவர் சொன்னாதான் படிச்ச பிள்ளைங்க சொல்லுதியா உண்மையை தான் பேசும் அப்படிம்பாங்க. ஓகே ரைட் சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. களம் ரொம்ப சூடா இருக்கு, பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். அப்போ இன்னொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.